Hey everyone, welcome back to AngloFone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு காமன் கிராமர் மிஸ்டேக்கை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிரீன்ல தெரியுற சென்டென்ஸை பாருங்க. She and I don't always get along. She and me don't always get along. இதுல எது கரெக்ட், எது இன்கரெக்ட்? கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? வெல், நம்மள நிறைய பேர் இந்த மாதிரியான சென்டென்ஸ் பார்க்கும்போது இங்கே ஐ யூஸ் பண்ணுமா இல்லை மீ யூஸ் பண்ணுமா அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்துட்டு இஸ் while யூஸிங் ஐ அண்ட் மீ. ஸோ இன் டுடேஸ் வீடியோ லெட்ஸ் கிளியர் திஸ் கன்ஃபியூஷன். ஐ அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேவ் ஜான் த புக். நான் ஜான் கிட்ட புக் கொடுத்தேன் அப்படிங்கிறது when you are performing an action. இதே மீ அப்படின்னா எனக்கு, எனக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீ யூஸ் பண்ணலாம் when you are receiver of the action. ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் கேவ் த புக் டு மீ. ஜான் என்கிட்ட புக் கொடுத்தான் அப்படிங்கிறது. அண்ட் நவ் இந்த சென்டென்ஸை பாருங்க. ரியா அண்ட் மீ காட் ஹோம் லேட். ரியா அண்ட் ஐ காட் ஹோம் லேட். இதில் எது கரெக்ட், எது இன்கரெக்ட்? அஃப்கோர்ஸ் ரியா அண்ட் மீ காட் ஹோம் லேட் அப்படிங்கிறது தப்பு. இது ஏன் தப்பு அப்படின்னா, ரியா அண்ட் மீ காட் ஹோம் லேட் அப்படிங்கிறதுல ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது, ரியா அண்ட் மீ. இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம், இங்கே மீ வருமா இல்லை ஐ வருமா அப்படிங்கிறது. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும்போது ஜஸ்ட் ரிமூவ் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இன் தி சென்டென்ஸ். அதாவது நம்ம ரியாவை எடுத்துடலாம். இப்போது சென்டென்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். மீ காட் ஹோம் லேட் அப்படின்னு வருமா? டெஃபினெட்லி நாட். த கரெக்ட் சென்டென்ஸ் வில் பி ஐ காட் ஹோம் லேட். இப்போ கம்ப்ளீட் சென்டென்ஸ் என்னவா இருக்கும்? ரியா அண்ட் ஐ காட் ஹோம் லேட். Another example, they invited my brother and I. Again, it's incorrect. ஸோ இப்போ ஏன் இது இன்கரெக்ட் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே அதில் இருக்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை எடுத்துகிட்டு ரீட் பண்ணி பாருங்கள். they invited I அப்படின்னு வருமா? வராது. ஸோ the correct sentence will be they invited my brother and me. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள், she and I don't always get along. she and me don't always get along. இதில் எது கரெக்ட், எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு, அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும், நீங்களும் இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா AngloFone பேஜஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். AngloFone, your phone is your English teacher.